எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறேன். இந்த இட்லி எப்படின்னா, அதாவது ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து டயர்டாக இருக்கும், எப்போ நம்ம அரிசியை ஊற வச்சா ஆட்டி சுடுறது அப்படின்னு சங்கடப்படுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. ரவையை வச்சு தான் இட்லி செய்ய போகிறோம். இந்த ரவையில் வந்து நம்ம உப்புமா, தோசை இந்த மாதிரி தான் செய்யலாம். இதில் வந்து இட்லி, அதாவது ஈஸியான ஒரு இட்லி நம்ம வந்து அரிசியில் ஆட்டி சுட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரவையை வச்சு நம்ம டெய்லி உப்புமான்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது வேலை. இப்போ வாங்க ரவையை வச்சு எப்படி நம்ம இட்லி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ரவை இட்லிக்கு 2 பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து அளந்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கோவிர மாவை எடுத்துக்கோங்க. 1 கப்பு உளுந்து. 1 கப்பு உளுந்துக்கு ரவை வந்து வெள்ளை ரவை தான் வாங்கியிருக்கிறேன் நான். நம்ம எப்படி உளுந்து அளந்தோமோ அதே மாதிரியே ரவை அளந்துக்கலாம். நான் இப்போ வந்து 3 கப்பு தான் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். அப்போ தான் அந்த இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக வெந்தயம், ஏன்னா அந்த இட்லி நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க உளுந்தில். அவ்வளோதான் போதும். இப்போ நம்ம உளுந்தை ஊற வச்சிடலாம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 2-3 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு உளுந்தை இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நான் எப்போவுமே உளுந்து வந்து 3/4 மணி நேரம் ஊற வைப்பேன். அதே மாதிரி இது ஒரு 3/4 மணி நேரம் ஊறட்டும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ரவையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு கழுவு கழுவி தண்ணியை இருத்து விட்ருங்க. ஒரு கழுவு கழுவி இருத்து விட்டுட்டு வேறு தண்ணி ஊற்றி வைக்கணும். இப்போ நான் இதை இருத்து விட்டுட்டு வேறு தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இதை லைட்டாக அப்படியே இருத்து விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நான் கழுவி கொண்டாந்துட்டேன். ஏன்னா அதில் ஏதாவது தூசி ஊசி எல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றி ஒரு தடவை இருத்து விட்ருங்க. ரொம்ப கழுவணுங்கிறது இல்லை. இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லை. இப்போ இது இப்படியே ரெண்டுமே ஊறட்டும். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன். இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், நல்லா ஊறி வெடித்து நிற்கிது. இந்த மாதிரி வெடித்து நிற்கணும். அப்போ தான் உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டில் கூட அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சாச்சு. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவை ஊற்றியாச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ரவையை எடுத்து மெதுவாக அந்த தண்ணியை மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த தண்ணி வேணும்னா இதே தண்ணியை சேர்த்துக்கலாம், இருக்கட்டும், கீழே கொட்டிடாதீங்க. இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கிற இந்த உளுந்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ரவை பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. நம்ம உளுந்து ஊற வைக்கலே ரவையை ஊற வச்சிடும் பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா கை போட்டு கலக்கிடுங்க. நம்ம டெய்லி வந்து அரிசி மாவில் இட்லி தோசையாக திங்கிறதுக்கு இந்த மாதிரி ரவையை வச்சு நம்ம உப்புமா தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக செய்யும் பொழுது நம்ம அரிசியில் ஆட்டி சுட்ட இட்லி மாதிரியே இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னும் வந்து சர்க்கரை பிரஷர் இருக்கிறவங்கெல்லாம் பயம் இல்லாமல் சாப்பிடலாம். நல்லா இப்படி அடித்து கலக்கிடுங்க. அப்போ தான் நல்லா புளிக்கும். நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக மிக்சி சேர கழுவி ஊற்றிக்கலாம். மிக்சி சேரில் கொஞ்சம் போல் உளுந்துருக்கும், அதனால் கழுவி ஊற்றிக்கலாம். இதையும் ஊற்றிக்கலாம். இதை ஆட்டி வச்சு ஒரு 3 மணி நேரம் இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் இட்லிக்கு மாதிரியெல்லாம் ரொம்ப நேரம் நம்ம புளிக்க வைக்கக்கூடாது. இல்லை குளிர்காலம்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காலையில் அரைச்சி வச்ச மாவு
பாருங்கள் எப்படி பொங்கி வந்து நிற்கிதுன்னு. நம்ம அரை குண்டாவுக்கு கொஞ்சம் கீழே தான் வச்சுருந்தா குண்டா நிறைச்சிருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா பொங்கி வந்து நிற்கிது. இப்போ இதை லேசாக ஒரு கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா அழகாக நிற்கிது. லைட்டாக கலக்கணும், போட்டு நான் அடித்து கலக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக தான் கலக்கணும். இதில் நம்ம துணி போட்டு ஊற்றுறதுனால ஊற்றலாம், எண்ணெய் தடவி ஊற்றுறதுனால ஊற்றலாம். நான் வந்து ஒரு தட்டில் துணி போட்டு ஊற்றுறேன், ஒரு தட்டை எண்ணெய் தடவி ஊற்ற போகிறேன். ஒரு தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் இட்லி சின்னதாகவே ஊற்றிக்கணும், ரொம்ப பெருசாக ஊற்றக்கூடாது இந்த இட்லி. இப்போ எண்ணெய் தடவினதையும் ஊற்றிக்கலாம். நான் சின்ன கரண்டி தான் போட்டிருக்கிறேன், அதனால் இந்த கரண்டி நிறையா எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும் குலுக்கி. நம்ம ஊற்றியாச்சு. இங்கே தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. இப்போ உள்ளே வச்சிடலாம். நம்ம இட்லி வைக்கிற மாதிரியே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்குவோம். எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தான் எடுக்கணும், இருக்கட்டும். இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது வந்து லைட்டாக துணியில் ஒட்டிக்கிட்டு தான் வரும். பாருங்க, இதை கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு எடுத்துருக்கோங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது இட்லி. நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. இப்போ நம்மளுக்கு ரவா இட்லி, அதாவது 1 கப்பு உளுந்துக்கு 3 கப்பு ரவையை வச்சு சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், இது எதுக்கு ரவையை போடுறீங்க, இதே மாதிரி அரிசியை ஊற வச்சு ஆட்டிக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அதாவது சர்க்கரை ப்ரெஷர்காரவங்களுக்கு, அவங்களுக்கு அரிசி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வெறும் ரவையை வச்சு உப்புமா, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு இட்லி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் நல்லா நார்மலாக இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதாவது உளுந்து ரவை தான், இதனால் ரெகுலராக கூட செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லிக்கு இந்த நாட்டுக்கோழி சிக்கன் குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு இட்லி எடுத்து பிச்சு காட்டுறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம வந்து நார்மல் இட்லி மாதிரியே இருக்குது. இது எப்படி நல்லா பூ மாதிரி இருக்குது. நம்ம வந்து சோடாப்போ எதுவுமே சேர்க்கலை, வெறும் ரவை உளுந்து தான். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது, நார்மல் இட்லி மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தொட்டு சாப்பிட்லாம், குழம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.